ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கபிலன், நான் தெளிவா தான் இருக்கேன். நேத்து ஆக்சுவலி எனக்கும் மணிக்கும் சண்டை. மணிகண்டனா? ஏன் ப்ரோ? இல்ல, முதல்ல இருந்தே மணிகண்டனை நீங்களும் மோதிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ இவ்வளவு தூரம் வந்துருச்சா? சூர்யா, நீ உளறிட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் கீழே வா, போலாம். ஆக்சுவலி என்னாச்சுன்னா மணி தல்றா. மாமா, தல்றா. என்னடா? ஆக்சுவலி நேத்து சண்டை போட்டது எனக்கு ஞாபகம் இருக்கு புனிதா. ஆனா அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஆக்சுவலி எனக்கு தெரியல. சரி, மணியை ஏன் அடிச்சேன்னு தெரியுமா? அவன் கூட இருந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்றேன், சொன்னாலும் நீங்க எல்லாரும் நம்புவா போறீங்க. சூர்யா ப்ளீஸ், என்ன நடந்தது? யாரு மணிகண்ட கூட இருந்தாங்கன்னு சொல்லு சூர்யா. வேற யாரோ இல்ல, மணிகண்டனோட பேசிட்டு இருந்தது கபிலனோட தங்கச்சி அமுதா தான். அமுதாவா? புனிதா, சூர்யா என்ன சொல்லிட்டு இருக்காரு? அவன் எதுக்கு நைட்ல மாடிக்கு வரணும்? அதுவும் மணிகண்டன் கூட? இருங்க ஒரு நிமிஷம். என்னங்க பேசுறீங்க? முதல்ல வந்தவன் எதுக்கு சூர்யாவை அடிக்கணும்? புனிதா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நடந்த எல்லாத்தையும் நானே சொல்றேன் கபிலன். இந்த வீட்டுக்கு நான் ஆக்சுவலி வந்த உடனே மணிகண்டன் மாதிரி ஒருத்தன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு கோவிலுக்கு போனான்னு சொன்னேன்ல. ஆமா, அது வேற யாரோ இல்ல, மணிகண்டனும் அமுதாவும் தான். அமுதாவும் மணிகண்டனும் எதுக்காக கோயிலுக்கு ஜோடியா போகணும்? ஒருவேளை அமுதாவை கோவில்ல பார்த்து வீட்ல டிராப் பண்ண கூட போயிருக்கலாம் இல்லையா? இது அவ்வளவு சாதாரணமான விஷயமா இருந்தா சார் அன்னைக்கு மணிகண்டன் கிட்ட கேட்டப்பவே மணிகண்டன் நான் தான் பைக் ஓட்டுனேன்னு சொல்லிருக்கலாம்ல. எஸ், அதெல்லாம் சரிதான். ஆனா புனிதா, நான் சொல்றத கேட்டு உங்க ரெண்டு பேருக்குமே ஷாக்கா தான் இருக்கும். ஆனா மணிகண்டனும் அமுதாவும் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரியாம ஏதோ ஒரு காரியம் பண்ண போறாங்க. இல்ல ப்ரோ, இங்க பாருங்க, வாய்ப்பே இல்ல ப்ரோ. என் தங்கச்சி மணிகண்டன் கூட பேசவே மாட்டா ப்ரோ. அவன் எப்படி அவன் கூட சேர்ந்து இதெல்லாம் பிளான் பண்ணுவா? ப்ரோ, நீங்க ஏதோ கனவு கண்டுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. நான் சொன்னா நீங்க யாருமே நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா புனிதா, இது எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல அவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்காங்களான்னு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் அவங்க வீட்டுல இல்லைன்னா அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு நான் சொல்றேன். எல்லாருமே கூட வாங்க. நந்தினி, வாங்க. கூட வாங்க. வாங்க. எங்க இன்னும் யாரையும் காணோம். இந்தா வந்துட்டாருல. ஏங்க எல்லாரும் இவ்வளவு வேகமா வர்றத பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுதே. பாப்போம். அதோ சூர்யா தம்பி. சூர்யா டேய் வராரே. அம்மா, மணிகண்டன் எங்க? மணிகண்டன் இருங்க, எங்க நான் போய் பார்த்துட்டு சரி, வரேன். போய் பார்த்துட்டு வாங்க. புனிதா, எதுக்குமா? என்னம்மா என்னாச்சு? பா, அமுதா எங்கப்பா?
இங்க தானப்பா இருந்தா. யாழினி நீ போய் அமுதா எங்க இருக்கான்னு பாத்துட்டு வா. சரி. அமுதா வேற எங்க போனா? மரகதம், என்ன நடக்குது இங்க? ஒன்னும் புரியவே மாட்டேங்குது, குழப்பமா இருக்குது. எதுக்கு எப்போ அமுதாவையும் மணிகண்டனையும் தேடிக்கிட்டு இருக்கிறோம்? அதானே, மணிகண்டனை பத்தி எனக்கு தெரியாதா? அவன் ரூம்ல தூங்கிக்கிட்டு இருப்பான். மாமா என்னாச்சு? அவனை மேல எங்கேயுமே காணும். நான் போய் பின்னாடி இருக்கானான்னு பார்த்துட்டு வரேன். போய் தேடிட்டு வாடா போ. உள்ள இருக்கானா? இல்ல புனிதா, எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அவனை எங்கேயும் காணும். காணுமா? அம்மா இதோ யாழினி வரா. அக்கா ரூம்ல காணோம். ஒருவேளை வெளியே இருக்காங்களான்னு பாத்துட்டு வா போ. அக்கா அமுதாவையும் காணோம். அண்ணி, இப்பதான் எனக்கு ஒண்ணு தோணுது அண்ணி. புது துணியெல்லாம் எடுத்து வச்சோம்ல, அப்போ மணிக்கும் தீபிகாவுக்கும் வாங்கின அந்த நிச்சயதார்த்த ட்ரெஸ்ஸை காணோம்.